ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் குட் மார்னிங். ஐ ஆம் சுஜாதா, லைஃப் அண்ட் கேரியர் கோச். இன்றைக்கி என்ன ஸ்டடீஸ் பற்றி பார்க்கலாம் தெரியுமா? பிஇ, ட்ரிபிள் இப்போ நிறைய பேருக்கு நான் இது படித்தா என்ன ஸ்கோப் இருக்குது அப்படின்னு தெரியல. இன்ஜினியரிங் படிக்கணும், போய் ஜாயின் பண்ணிட்டோம். இது படித்தா ஆஃப்டர் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு இருக்காங்க. ஹையர் ஸ்டடீஸ் போகலாம். எம்டெக் பவர் சிஸ்டம் இன்ஜினியரிங் போகலாம். கண்ட்ரோல் சிஸ்டம், பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ், எம்டெட் சிஸ்டம்ஸ், VLSI டிசைன், எனர்ஜி சிஸ்டம்ஸ், ரினியூவல் எனர்ஜி சிஸ்டம்ஸ். அதர் போஸ்ட் கிராஜுவேட் என்னென்ன இருக்குன்னா MBA, ஆப்ரேஷன், ஃபைனான்ஸ், HR, மார்க்கெட்டிங் இது சம்மந்தமாக MBA படிக்கலாம். அப்புறம் MS அப்ராடில் போய் பண்ணலாம். ஜெர்மனி, USA, கனடா இந்த மாதிரி பாப்புலரான இஇ பற்றி ட்ரிபிள் பற்றி நம்ம படிக்கலாம். சரி, கவர்மெண்ட் ஜாபில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது? பப்ளிக் செக்டரில் வேலைக்கு பண்ணலாம். கேட் எக்ஸாம் மூலமாக பெல், NTPC, ONGC, PGCL, GAIL, IOCL, SAIL இது போல் பண்ணிக்கலாம். அதர் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் எலக்ட்ரிசிட்டி போர்டில் நம்ம TNEBயில், KSEB இந்த மாதிரி நிறைய துறையில் எலக்ட்ரிசிட்டி போர்டில் நம்ம ஒர்க் பண்ணலாம். JE அந்த மாதிரி ஆஃபீஸர்லாம் இருக்காங்களா, அந்த மாதிரி ஒர்க்கு. அடுத்தது ரயில்வேல RRB, JE, SSE இந்த மாதிரி ரயில்வே துறையில் வேலைக்கு போகலாம். அடுத்தது DRDO, ISRO இந்தியன் சயின்டிஃபிக் ரிசர்ச், அங்கே சயின்டிஸ்டாக போகலாம். இன்ஜினியரிங் போஸ்ட்டாகவும் வேலைக்கு போகலாம். இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸில் IES, ESE இதில் எக்ஸாம் எழுதி நம்ம அந்த வேலைக்கு போகலாம். UPSC எக்ஸாம் எழுத முடியும். டிஃபென்ஸ் சர்வீஸ்லேயும் நமக்கு வேலை இருக்குது. இது போன்ற நிறைய வேலைகள் ட்ரிபிள்இக்கு இருக்குது. ப்ரைவேட் செக்டார் ஜாப்ஸும் நிறைய இருக்குது. ட்ரிபிள்இ கிராஜுவேட்ஸ் இருக்கிறோம். இண்டஸ்ட்ரி இன் எலக்ட்ரிக்கல்ஸ் அண்ட் ஆட்டோனமஸ் சர்வீஸ்லாம் இருக்கிறாங்க. அப்புறம் கம்பெனி ரோல்ஸ்லாம் நிறைய பண்ணலாம். எலக்ட்ரிக் டிசைன் இன்ஜினியர், பவர் சிஸ்டம் இன்ஜினியர், மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர், கண்ட்ரோல் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஜினியர், எம்டெட் சிஸ்டம் டெவலப்பர், ஆட்டோமேஷன் இன்ஜினியர், ஹார்ட்வேர் டிசைன் இன்ஜினியர் அண்ட் IT அண்ட் டெக் செக்டார் ஜாப்ஸ்லேயும் போகலாம். சாஃப்ட்வேர் டெவலப்பர் இன் கம்பெனிஸ் லைக் இன்ஃபோசிஸ், TCS, விப்ரோ இது போன்ற கம்பெனிலலாம் வேலைக்கு போகலாம். சிஸ்டம் அண்ட் நெட்வொர்க் இன்ஜினியர், டேட்டா அனலைஸ்ட் இதோட வித் அடிஷ்னல் சர்டிஃபிகேட்டை நம்ம இதெல்லாம் முடிச்சிட்டோம்னா டெக்னிக்கல் சப்போர்ட் இன்ஜினியராக போகலாம். இண்டஸ்ட்ரியெல்லாம் நிறைய ட்ரிபிள்இ கிராஜுவேட்ஸை ரொம்ப ஆவலாக வேலைக்கு எடுக்கிறாங்க. பவர் ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனில், அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரில், ரெனுவல் இன்ஜினியரில், ஆட்டோமேட்டிக் ரோபோட்டிக்ஸில், டெலிகாமில், ஆட்டோமேட்டிவில், செமி கண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸில் இது போல் நிறைய வேலை இருக்குது. அப்புறம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸ் நிறைய படிக்கலாம். PLC, SC, SCADA அண்ட் இண்டஸ்ட்ரி ஆட்டோமேஷன்ஸ், எம்டெட் சிஸ்டம் அண்ட் MATLAB, சிமுலிக், PCB டிசைன், பைத்தான், ஜாவா இது போலலாம் IT ஜாபில் படிக்கலாம். இதெல்லாம் படிச்சிட்டோம்னா சோலார் எனர்ஜி டெக்னிஷியன் சர்டிஃபிகேட்லேயும் நமக்கு வேலை இருக்குது. என்டர்பிரினர்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் நிறைய என்டர்பிரினர்ஷிப்பாக நம்ம போகலாம். ட்ரிபிள்இ கிராஜுவேட்ஸ் அவங்களே ஓனாக என்டர்பிரினராக இது பண்ணலாம். சோலார் பேனல் கம்பெனி அவங்களே நிறுவிச்சு அதில் அவங்க ஒர்க் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஏன்னா அதை பற்றி நமக்கு தெரியறப்ப நமக்கு ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சோலார் பேனல், எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டிங், ஹோம் ஆட்டோமேஷன், எனர்ஜி ஆடிட்ஸ் அண்ட் கன்சல்டிங் ஒரு நிறைய வேலைகள் அவங்களுக்கு இருக்குது. ஸ்கில்லு அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸு, ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வேலைகளுக்கு பஞ்சமே இல்லை. இன்ஜினியரிங் படிச்சுட்டு நம்ம சும்மா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாம் தான் அதுக்கு வேண்டிய ஸ்கோப்பை தேட மாட்டேங்கிறோம். அடுத்தது என்ன பண்ணணும்னு நம்ம இருக்கணும். எப்பயுமே நம்ம அடுத்து யோசிக்கிறப்ப தான் நம்ம எப்பவுமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக வர கிராஜுவேட்ஸ் தான் எடுப்பாங்க. அப்புறம் நம்மளெல்லாம் தூக்கி போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி தேடல் தீ மாதிரி இருக்கணும். ஓகே, பாய்.